போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கணராசன் வந்து வேட்டைக்காக காட்டுக்குள்ளே வராரு. அந்த சமயத்தில் அவர் கபில முனிவரோட ஆசிரமத்துக்கு போகிறாரு. கபில முனிவரோட ஆசிரமத்தில் போய் கபில முனிவர்கிட்ட அவர் விருந்துகள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கபில முனிவரோட சிந்தாமணியை ஆசைப்படுறாரு. அதை கபில முனிவர்கிட்ட கேட்குறப்போ கபில முனிவர் அதை மறுத்துடுறாரு. என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா அது எனக்கு அன்பளிப்பாக வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட கணராசனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. எனக்கு இந்த சிந்தாமணி வேணும், உலகத்தையும் ஆட்சி பண்ணி என்கிட்ட வந்து எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது, அதனால இந்த சிந்தாமணியை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் பலவந்தமாக கபில முனிவர் வந்து பறிச்சுட்டு போகிறாரு. இதனால் கபில முனிவர் ரொம்ப மனம் நொந்து அவர் வருந்திட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாயாதேவி நோக்கி அவர் தவம் இருக்கார். கபில முனிவர் தவத்தை பார்த்து சாருகாசினி அப்படிங்கிற மாயாதேவி அவங்க முன்னாடி காட்சி கொடுத்து, கணராசனை அழிக்கணும் அப்படின்னா அது மும்மூர்த்திகளோட சொரூபமான அந்த விநாயக பெருமானால் மட்டும்தான் அழிக்க முடியும், நீங்கள் அவரை நோக்கி தவம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கபில முனிவரும் விநாயக பெருமானை நோக்கி தவம் இருக்கார். விநாயக பெருமான் கபில முனிவர் காட்சி கொடுத்து அவர் சொல்கிறாரு, உங்க கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருந்து அபகரிச்சு போன சிந்தாமணியை நான் கணராசன்கிட்டருந்து மீட்டு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கும் சரி தவசீர்களுக்கும் சரி தொல்லை கொடுக்கக்கூடிய இந்த கணராசனை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு கபில முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மும்மூர்த்திகளும் கிட்ட கூட நெருங்கிறதுக்கு தயங்கின இந்த கணராசனை கபில முனிவரோட கவலைக்காக விநாயக பெருமான் அவரை அழிப்பாரா இல்லை விநாயக பெருமானை எடுத்து கணராசன் ஜெயிப்பாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். கபில முனிவர் மாயாதேவியோட அறிவுறுத்தலின்படி அவர் விநாயக பெருமான் நோக்கி கடுமையான தவங்கள் இருந்து ஓமங்கள் பண்ணி அன்னதானங்கள் கொடுத்து அவர் விநாயக பெருமானை வணங்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய அக்னியிலிருந்து விநாயக பெருமான் காட்சி கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, கணராசன் கிட்ட இருந்து உங்களோட சிந்தாமணியை மீட்டு கொடுத்துட்டு கணராசனை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறையவும் செய்கிறாரு. இந்த சமயத்தில் கணராசன் வந்து இரவு நேரத்தில் நல்லா உறங்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட கனவு. அதை பார்த்த உடனே அவர் அலறடிச்சு போய் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே அவரோட அமைச்சரையும் பெற்றோர்களையும் மகன்களையும் எல்லாருமே கூவி அழைக்கிறாங்க. கணராசன் அலறது பார்த்த உடனே எல்லாருமே பயந்து போய் ஓடோடி வந்து பார்க்குறாங்க. கணராசன் பயந்து போய் அவர் முகமெல்லாம் வேர்த்து அவர் நடுநடுங்கி உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்த கணராசனோட தந்தையான அபிசித் மன்னருக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக கணன் வந்து இவ்வளோ பயந்து போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பொறுமையாக கணன் பக்கத்தில் போய், என்னாச்சு மகனே, ஏன் இப்படி பயந்து போய் உட்காந்துருக்கு, ஏன் முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கணராசன் வந்து கொஞ்சம் தயக்கத்தோட அவர் தந்தையை பற்றி சொல்கிறாங்க. தந்தையே, நான் ஒரு விகாரமான ஒரு கனவை பார்த்தேன். அந்த கனவுல என் வாழ்க்கையே முடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து நான் பயப்படாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அபிசித் மன்னர், அப்படியா, உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய உன்னை வந்து அழிக்கிற மாதிரி யார் இருக்கா, அப்படி என்ன அந்த கனவுல கண்ட அப்படிங்கிறது எனக்கு விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கணராசன் வந்து பொறுமையாக சொல்கிறாரு, கபில முனிவர் வந்து ஒரு மிகப்பெரிய படையோட என் மேலே போர் தொடுத்து வரா மாதிரி நான் கனவு கண்டேன். அந்த போர் படையில் ஒரு தளபதி இருந்தார். அந்த தளபதியை போல் நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவர் வந்து என்னோட படைகளை பூரா துவம்சம் பண்ணிட்டு அவரோட மழு ஆயுதத்தை வச்சு என்னோட சிரசை வந்து தனியாக கொய்து எடுக்கிறாரு. இப்படி ஒரு கனவை கண்டேன். இதை பார்த்த உடனே என் முகமெல்லாம் வியர்த்து போச்சு. சிவபெருமான் மேலே பக்தி கொண்டு அவர்கிட்ட இருந்து நிறையா வரங்களை வாங்கினேன். மும்மூர்த்திகளாலேயே என்னை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் வாங்கியிருந்தேன். அப்படி இவ்வளோ வரங்கள் வாங்கி இவ்வளோ தைரியத்தோடையும் இவ்வளோ வீரத்தோடையும் இருக்கக்கூடிய என்னை கொல்றதுக்கு ஒரு ஆள் வராங்களா, அப்போ நான் வாங்கின வரம்லாம் வீணாக போச்சா அப்படின்னு சொல்லி அவர் புலம்பி அழகு செய்கிறாரு. இதை பார்த்து அவரோட அமைச்சர்கள் வந்து அவரை மனம் தேரும்படி அவங்க சொல்கிறாங்க. முதல்ல பிரமதன் அப்படிங்கிற அமைச்சர் வந்து சொல்கிறாங்க, அரசே கவலைப்படாதீங்க, உலகத்தை நம்ம வென்று இருக்கோம், நம்மளை எதிர்க்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து உங்களே ஒருத்தர் அழிக்க முடியும், இது சாதாரண கனவு தான், இந்த கனவை விட்டொழிங்க, இது மேலே பயம் கொண்டு நீங்கள் உங்களை குழப்பிக்காதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்னொரு அமைச்சரான கிரந்தன் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாங்க, ஒரு சின்ன விதை தான் மிகப்பெரிய ஆலமரமாக வளரும், அதே மாதிரி தான் நம்ம முன்ன செய்த ஒரு வினை தான் வந்து நமக்கே ஆபத்தாக வந்து முடியும். முன்னொரு சமயம் நீங்கள் கபில முனிவர்கிட்ட இருந்து சிந்தாமணியை பலவந்தமாக பறிச்சுட்டு வந்தீங்க, அதோட வினையாக தான் கபில முனிவர் ஒரு மிகப்பெரிய படையோட உங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்காரு போல, அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த கனவு நம்மளை காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே விசுவாசித்து அப்படின்ற அமைச்சர் வந்து சொல்றாங்க, இந்த நேரத்தில் நம்ம மன்னர் பண்ணது எது சரி எது தவறு அப்படிங்கிறது விவாதிக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது, இல்லை அவருக்கு பிடிச்ச மாதிரியான இதமான வார்த்தைகள் பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சமயத்தில் விதந்து அப்படிங்கிற அமைச்சர் வந்து சொல்றாங்க, அரசரே, கனவுல வந்து கபில முனிவர் ஒரு மிகப்பெரிய படையோட வந்து உங்களை அழிக்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்க. நம்ம ஏன் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு கபில முனிவர் நம்ம மேலே படையெடுத்து வரதுக்கு முன்னாடி கபில முனிவர் மேலே நம்ம படையெடுத்து கபில முனிவரை கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கணராசனோட முகம் அப்படிங்கிறது பிரகாசமாகுது. உடனே அவரோட சேனைகளுக்கு உத்தரவிடுறாரு, எல்லாருமே படைகளை தயார் பண்ணுங்க, நம்ம போருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி முழங்குறாரு. இதை கேட்ட உடனே அபிசித் மன்னர் வந்து திகைச்சு போகிறாரு. என்னடா இது, முனிவரையும் சரி தேவர்களையும் சரி கொடுமை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பேரழிவு வந்தே தீரும் அப்படிங்கிறது நியதி. அப்படி இருக்கையில் மிகப்பெரிய தவசியான கபில முனிவரை எதிர்த்து நீங்கள் படையெடுத்து போகிறீங்களா? கபில முனிவரோட தவ வலிமைக்கு முன்னாடி உங்கள் படையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு அழிவு அப்படிங்கிறது வந்தே தீரும். மகனே, நான் சொல்கிறது கேளு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எந்த விஷயத்தையும் நீ வந்து காது கொடுத்து கேட்டது கிடையாது. இந்த ஒரு விஷயத்தையாவது கேளு. உலகத்தையும் வென்று நீ சீரும் சிறப்போட ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்க. உன் ஆட்சி காலம் முடிகிற மாதிரி நீ கனவு கண்டிருக்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து கபில முனிவர்கிட்ட இருந்து நீ வலுக்கட்டாயமாக பறிச்சுட்டு வந்த அந்த சிந்தாமணி தான். அந்த சிந்தாமணியை நீ திரும்ப போய் கபில முனிவர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட பாதங்களில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டுவா. அப்போ தான் வந்து நீ உயிர் தப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கணராசனோட காதுகளில் அவரோட தந்தையோட சொல் வந்து விழுகவே இல்லை. விதந்து அமைச்சர் சொன்னது மட்டும்தான் அவர் காதுகளில் ஒழிச்சிட்டே இருந்துச்சு. கபில முனிவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டுறாரு. முக்கடலும் ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படையை எடுத்துக்கிட்டு அவர் கபில முனிவரோட ஆசிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய படைபலத்தோட கணராசன் வந்து கபில முனிவரோட ஆசிரமம் நோக்கி வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே கபில முனிவரோட சீடர் வந்து பயந்து போய் அவர் வேக வேகமாக ஓடி போய் கபில முனிவர்கிட்ட போய் வர விஷயத்த சொல்றாரு. அந்த சமயத்தில் கபில முனிவர் அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானுக்கு அவர் திருப்பள்ளி எழுச்சி பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் கபில முனிவர் வந்து விநாயகப் பெருமானுக்கு எல்லா விதமான படையல்களும் போட்டு வணங்கிட்டு அவர் வந்து விநாயகப் பெருமானை வேண்டுறாரு. என்னோட சிந்தாமணியை பறிச்சுட்டு போன அந்த கயவனான கணராசன் வந்து என் மேலே படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அந்த சமயத்தில் விநாயகப் பெருமான் சித்தி புத்தி சமேதரா கபில முனிவர் முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, தேவர்களுக்கும் தவையர்களுக்கும் இன்னல்கள் கொடுத்துட்டு இருக்க இந்த கணராசனை அழிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய உன்னோட சிந்தாமணி எடுத்து வந்து உங்ககிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிம்ம வாகனத்தில் ஏறிக்கிட்டு அவர் கணராசன் படை வந்துட்டு இருக்க இடத்துக்கு அவர் போகவும் செய்கிறாரு. சித்தி புத்தி சமேதரா சிம்ம வாகனத்தில் ஏறிட்டு விநாயகப் பெருமான் வந்து அந்த போர்க்களத்துக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் சித்தி தேவி வந்து விநாயகப் பெருமானை பார்த்து சொல்கிறாங்க, இந்த சிறுவிள்ளையான கணனை அழிக்கிறதுக்கு நீங்களே போருக்கு போகணுமா? ஆணையிடுங்க, நான் ஒரு ஆளாக போருக்கு போய் கணராசனை அழிச்சிட்டு நான் வந்து உங்ககிட்ட வெற்றியை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விநாயகப் பெருமான் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் மறைவும் செய்கிறாரு. சித்தி தேவி தனியாளா ஒரு பெண்ணாக ஆயுதம் எதுவும் ஏந்தாம அவர் கணராசனை எதிர்த்து அந்த போர்க்களத்துக்கு போகவும் செய்கிறாங்க. போர்க்களத்தில் தன்னை எதிர்த்து ஒரே ஒரு பெண் தான் வராங்க, அதுவும் ஆயுதம் இல்லாமல் வராங்க அப்படின்றத பார்த்த உடனே கணராசனுக்கு பயங்கரமாக ஆத்திரம் வருது. என்னடா இது, நம்ம இவ்வளோ பெரிய படையோடு வரோம், நம்மளை எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு ஒரு பெண்ணை அனுப்பி வச்சுருக்காங்க, அதுவும் ஆயுதம் கூட இல்லாமல் போர் படைகள் கூட இல்லாமல் இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க, இவங்களா நம்ம கூட போர் பண்ணி நம்மளை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோபம் கொள்கிறாங்க. அந்த சமயத்தில் சித்தி தேவி கணராசனை பார்த்து சொல்கிறாங்க, கணராசனே, என் கூட போர் பண்ணி தோல்வி அடைகிறதுக்கு இப்போவே நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்குறேன், நீ அப்படியே ஓடி போயிரு, அந்த சிந்தாமணியை கபில முனிவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கணராசனால் பொறுத்து கொள்ளவே முடியல. என்னாக இருந்தாலும் போர்க்களத்துக்கு வந்துட்டா நீ எனக்கு எதிரி தான், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர் முழக்கத்தை கொடுக்குறாரு. இப்படி கணராசன் வந்து கபில முனிவர் அழிக்கிறதுக்காக அவர் மிகப்பெரிய படையை எடுத்து வந்திருந்தார். அந்த படையை எதிர்க்கிறதுக்காக விநாயகப் பெருமானோட மனைவியான சித்தி தேவி தனியால் நானே இந்த கணனை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்க்களத்துக்கு வந்திருந்தாங்க. சித்தி தேவிக்கும் கணராசனுக்கு நடக்க போகிற போரில் வந்து யார் ஜெயிப்பா? சித்தி தேவி தனி ஒரு ஆளாக இருந்து கணராசனோட மிகப்பெரிய படை எதிர்கொள்வாங்களா, இல்லை கணராசன் சித்தி தேவியை ஜெயிப்பாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.